ராஜா ஜெகநாத பகவதரிடம் சொத்து அவளை அரசர் சபையில் பாடச் செய்ய ஏற்பாடு செய்தார். அவளது இசை கேட்ட ராஜா ஆச்சரியத்தில் மூழ்கினார். அவள் இசை ராஜாவின் மனதை கட்டி போட்டது. அதன் பிறகு ராஜா அவளிடம் ராஜ மாளிகையில் இருந்து அந்த புற பெண்களுக்கு இசை கற்றுக் கொடுப்பதாக வேண்டினார். ஆனால் சுவர்ச்சலை பணிவுடன் மறுத்தாள். மன்னா, எனக்கு கடவுளின் அருளால் கிடைத்த இந்த கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நான் அந்த புறம் போன்ற இடங்களில் பூட்டப்பட்டு வைக்க விரும்பவில்லை. சிலருக்கே மட்டும் கற்றுக் கொடுக்க விரும்பவில்லை. கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே என் எண்ணம். ஆகவே உங்கள் வேண்டுகோளை நிராகரிக்கின்றேன். மன்னிக்கவும் என்று சொன்னாள். ராஜாவுக்கு கோபம் வந்தது. அவளை கைது செய்வதற்கும் நினைத்தான். அதை உணர்ந்த மந்திரி சொன்னான், அரசே, அமைதியாக இருங்கள். இப்போது அவளுக்கு மரியாதை செய்து அனுப்புவதுதான் உங்கள் கடமை. வேறு எதையும் யோசிக்க வேண்டாம் என்று அறிவுரை கூறி அவளை மரியாதையாக அனுப்பினார். அந்த வருஷங்களில் சுவர்ச்சலாவின் புகழ் நாட்டின் எல்லைகளை கடந்தது.